I need to go to India by road. Road? Yeah. Because we are university students. You see, for a thesis, we need to travel by road. Okay, wait a minute. எங்க சரியா தான் கேட்டிங்களா? இந்த மூலி முழிக்கிறாங்க. பின்ன இந்தியாவுக்கு ரோட்ல போனோம்னா முழிக்காம என்ன பண்ணுவாங்க? ஐயோ, அப்ப உண்மையிலேயே சிங்கப்பூர்ல இருந்து இந்தியாவுக்கு ரோடு இல்லையா? ஐயோ, அச்சு பிச்சு லூஸ் மாதிரி வளராத, கம்முனு இரு. அச்சு பிச்சுன்னு ஐயே, இது லூஸ் மாதிரி உனது. This is Singapore. From here you go to Malaysia, then you go to Thailand, then you go to Burma. By there you go to Calcutta. என்னங்க இப்படி சைலண்டா சொரிஞ்சிட்டு இருக்கீங்க? எப்படி போறோம்? அதுக்கு தானங்க உங்க மாமா என்கிட்ட உங்களை படிச்சிருக்காரு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கங்க. அர்ஜுனனுக்கு வில்லு, ஹரிச்சந்திரனுக்கு சொல்லு, ஷாலினிக்கு ஜொல்லு, சரவணனுக்கு தில்லு. யாருக்கு தெரியும், கடவுள் தான் காப்பாற்றணும். இது எங்க போச்சு? இந்தா ஏமா, ஒரு நிமிஷம் வாங்க. எந்த நேரமும் அசை போட்டுக்கிட்டே இருக்குது. நடைய பாரு. இந்த நம்பரை கொஞ்சம் எனக்கு போட்டு கொடுங்களேன். ஏங்க அப்புறம் சாப்பிடலாங்க ஐஸ்கிரீம். முதல்ல எனக்கு கொஞ்சம் போட்டு கொடுங்க. அதை கொடுங்க. போடுங்க. அடிக்குதுங்க. ஹலோ மச்சான், நான் சிங்கப்பூர்ல இருந்து புதுக்கோட்டை சரவணா பேசுறேன்டா. மச்சான் வரும்போது பலான சீடி வேணும்டா. டேய், நானே ஒரு பெரிய ஆபத்துல இருக்கேன்டா. இல்லடா மச்சான், நான் எல்லாத்தையும் ஊருக்கு வந்து விவரமா சொல்றேன். டேய், வீட்ல அப்பா அம்மா தங்கச்சி எல்லாத்தையும் கொஞ்சம் பாத்துக்கடா. நான் பாத்துக்கறேன்டா. டேய், என்கிட்ட ஒரு பெரிய புதையல் கிடைச்சிருக்குடா. புதையலா? அத மட்டும் எப்படியாவது நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டேன்னு வையி, மாமனே நம்ம கஷ்டம்லாம் தீந்துடா. மச்சான் புதையல் அடிச்சு பூதத்துக்கிட்ட மாட்டிக்காதடா. அது இல்லடா, இது வேற புதையல். சரி, நீ பாட்டுக்கு இதை போய் விளையாட்டா வீட்டுல சொல்லிட்டு இருக்க போற. நான் நல்லா இருக்கிறதா சொல்லி வை. டேய், எங்க வீட்டுல பணம் என்ன தேவைப்பட்டுச்சுன்னா எப்படியாச்சும் கொஞ்சம் சமாளிச்சு குடுறா. பாத்துக்கடா. சரி சரி. வச்சுட்டாடா. சரிடா. நீங்க பேசலையா? அப்பா முருகா, ஞான பண்டிதா, உன்னை நம்பி இருந்த கார் துடைக்கிற வேலையும் விட்டு வந்துட்டேன். இப்போ இவளுக்கு எந்த உதவியும் கிடைக்க கூடாது. ஹாய் நிம்மி, எப்படி இருக்க? என்ன முருகா? என்ன? இல்ல, உங்களுக்கு லைன் கிடைக்க கூடாது. சீக்கிரம் லைன் கிடைக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டேன். தேங்க்ஸ். எப்படி இருக்க சொல்லு. நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஹலோ, ஒட்டு கேக்குறது நாகரிகம் இல்ல. இல்ல, நான் உங்களுக்கு ஒரு இது பாதுகாப்பா நிக்கிறேங்க. தேங்க்ஸ். வேணும்னா கூப்பிடுறோம், போங்க. சாரியா, ஜஸ்ட் காட் ஹெல்ட் அப். ஓகே ஞான பண்டிதா, எந்த ரூபத்திலயாவது வந்து அந்த பொண்ணோட லைனை புடுங்கி விட்டுரு. நீ அவனை பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்கா. லைஃப்ல இப்போதான் முதல் தடவையா ஒரு டிஃபரெண்டான கேரக்டரோட டிராவல் பண்றேன். இஸ் கிரேட், யூனோ. என்னம்மா ஃபைட் பண்றான்? சி, அங்கிளோட அசிஸ்டன்ட் எல்லாம் நீயே மீட் பண்ணிக்கோ. நான் உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா? இல்ல, இப்போ எதுவுமே எனக்கு வேணாம். ஷூர். ஏதாவது வேணும்னா கடைசி நிமிஷத்துல நானே எனக்கு பண்றேன். இது எவ்வளவு த்ரில்லிங்கா இருக்கு தெரியுமா? ஷாலு, டேக் கேர்டா. நோ ப்ராப்ளம்ஸ். யூ டேக் கேர். ஓகே பை. உன் பேச்சு கா முருகா. போன்லாம் பேசிட்டீங்களா? இனிமேல் என் உதவி உங்களுக்கு தேவைப்படாதே. நீ கொலைகாரன்ற மேட்டர் என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஏங்க, என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? நாங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தோமா, அந்த சைனாக்காரன் என் மண்டையில் அடிக்கணும்னு ஓடி வந்தாங்க. நான் நகர்ந்தேன்னா அவன் கீழே வந்து செத்து போயிட்டான். நீங்க இதுக்கு போய் என்ன கொலைகாரன்னு சொல்றீங்க? அப்புறம் ஏன் போலீஸ்ல இருந்து தப்பிச்ச? தப்பிக்கணுங்கிறதுக்காக தப்பிச்சேங்க. ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. என்ன புரியுதுங்க? நீ என்ன காப்பாத்துறதுக்காக ஓடி
வரல. உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக நைஸா என் கூட வந்து ஒட்டிக்கிட்டேன், ரைட்? ஏங்க என் குலதெய்வத்து மேல சத்தியமா சொல்றேங்க, நான் உங்களை காப்பாத்துறதுக்கு மட்டும்தான் அவ்வளோ பெரிய வேலையை விட்டுட்டு வந்தேங்க. நோ. எஸ். இல்ல. அட ஆமாங்க. கண்டிப்பா நீ என்னை காப்பாத்துறதுக்காக வரல. ஏங்க நான் கொஞ்சம் பணம் அதிகமா கேட்டேங்கிறதுக்காக இப்படி அபாண்டமா என் மேல பழி போடாதீங்க. இது வரைக்கும் உங்களோட ரூம் வாடகை, சாப்பாடு, ஐஸ்கிரீமு, உங்க துணிமணி, அப்புறம் நீங்க யூஸ் பண்ண பலான விஷயங்கள் அப்படி இப்படின்னு நம்ம ஊர் கணக்குப்படி 7,226 ரூபா இருக்குங்க. அதெல்லாம் கூட நீங்க பொங்கல் டிஸ்கவுண்டா வச்சுக்கோங்க. எனக்கு பேசினபடி அந்த 3 லட்ச ரூபா பணத்தை மட்டும் கொடுத்துருங்க. அது எப்படி உன்னை நம்புறது? நம்ம அடி போடியும். என்னது? ஒன்றும் இல்லைங்க. கொஞ்சம் இடம் விட்டா போதுமே. சுஷ்மி லைட்டர். தேங்க்யூ. ஐயோ, நான் லூஸ் மாதிரி பண்றான். இது மேல சத்தியமா சொல்றேங்க, நான் உங்களை காப்பாத்தணும்னு உங்க கூட இருக்கிறது தான் உண்மை. என்னது இது, நெருப்புலாம் கொளுத்திட்டு இருக்க? இதா சத்தியம் பண்ணும்போது இதெல்லாம் பண்றது எங்க ஊர் வழக்கம். இந்த ஊர்ல பப்ளிக் பிளேஸ்ல நெருப்பு கொளுத்தினா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன ஆகும்? அங்க பாரு உன் மாமா வரான். Hey, who set the fire, man? ஐயா போலீஸ். நான் இல்ல. 3 லட்சம் வேணாமா? Don't run, man. Hey. என்னங்க ஏங்க உங்க அண்ணன் ஒண்ணுமே பேசாம எப்ப பார் போண்டாவே சாப்பிட்டுட்டு இருக்காரு? என்ன டார்லிங், நல்ல மூடுல போய் அவனை ஞாபகப்படுத்திக்கிட்டு. அவன் பிறவியிலேயே ஊமை, அவனுக்கு காதுன்னு டமாரு. மத்தவங்க அவனை பார்த்து ஊமை செவிட நினைச்சிட கூடாங்கிறக்காக வாயில போண்டா வச்சுக்கிட்டு மென்னுக்கிட்டு ஆக்டிங் கொடுக்கறான். என்னைக்கு இந்த வீட்டுல போனையும் அந்த போண்டா வாயினை ஒழிக்கிறனோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி. 1 செகண்ட், ஐ கமிங் பேக். சீக்கிரம் வாங்க. கண்டவன்ட்டெல்லாம் கடனை வாங்கிறது அவளுக்கு நம்மள பிடிச்சி ஏசுறானுங்க. என்னங்க ஏங்க மசாஜ் பண்றதை நிறுத்திட்டீங்க? எது நானா? அடி நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன்டி. போய் சொல்லாதீங்க, எவ்வளவு அழகா பதமா மசாஜ் பண்ணீங்க. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா முதுகையும் கடிச்சிட்டான் அவன். எங்க அவன்? எங்க ஏங்க சும்மா திட்டுறீங்க? அவர் எவ்வளவு நல்லா பண்ணார் தெரியுமா? அவன் நல்லா தாண்டி பண்ணுவான். இனிமே எனக்கு இந்த வீடு வேணாம், சொத்து வேணாம், சொகம் வேணாம். ஏதாவது ஃப்ராடுத்தனம் பண்ணியாவது நான் பொழைச்சுக்குவேன். இனிமே இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். முதலுக்கே மோசமாயிரு வந்து இனிமே இங்க இருக்க மாட்டேன். ஒரு நிமிஷம் கூட இருக்க வேணாம். ஆடி குத்துது. அட, என் அண்ணனுக்கு பயந்து தலைமறைவா வாழ்றதுக்காக தலை ஒட்டி பிறந்த ரெட்ட சகோதரர்கள் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு பித்தலாட்டம் பண்ணிட்டு தர்றேன். நீ யாருப்பா புதுசா? அண்ணே நீங்க தமிழாண்ணே? ஆம், தமிழகத்தில் கீரனூரிலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு, பிழைப்பு தேடி வந்தேன். தமிழகத்தின் தலையெழுத்துக்கு நான் மட்டும் விதிவிலக்கா? சிங்கப்பூர் என்னை வளர்த்தது, அதே ஊர் இன்று துரத்துகிறது. அண்ணே சூப்பர்ண்ணே, பராசக்தி வசனத்தை அப்படியே சூப்பரா பேசுறீங்க. என் வாழ்க்கையை பத்தி பேசினா உனக்கு வசனமா தோணுதா? ஆமா, இந்த மூஞ்சி எங்கேயே பார்த்தது மாதிரி தோணுது. போங்கண்ணே, நீங்க கீரனூர், நான் புதுக்கோட்டை. அப்படியே சந்தையில மாடு ஈடு பிடிக்க வரும்போது பார்த்திருப்போம். இந்த கெட்டப்ப பார்த்தா உனக்கு மாடு மேய்க்கிற மாதிரி இருக்கா? நான் என்ன சொல்லிக்கிட்டேனே? டயலாக்க மாத்தாத. நீ சிங்கப்பூர்ல போலீஸ்ல இருந்து தப்பிச்சவன் தானே? உங்களுக்கு எப்படின்னு தெரியும்? ஃபேஸ் ரீடிங். அதான் சிங்கப்பூர் டிவிலையும் மீடியாவிலையும் ஓ மூஞ்சியை தேய்ன்னு தேய்ச்சிட்டாங்களே. தேய்ச்சிட்டாங்களா? சரி கவலைப்படாத. தமிழனுக்கு தமிழன் காட்டி கொடுக்க மாட்டேன். ஐ ஹெல்ப் யூ. வாட்ஸ் அ ப்ராப்ளம்? நாங்க எப்படியாவது எங்க ஊர் போய் சேரணும்னு. பாஸ்போர்ட் இல்ல, விசா இல்ல. கரெக்ட்ண்ணே. எப்படிண்ணா கரெக்டா சொல்றீங்க? அதான் கவலை விடு. நம்ம சிங்கப்பூர்ல செல் சிட்டில ஜலான் மராக்கான்னு ஒரு இடம் இருக்கு. யாரோட அக்கா? ஏன் அக்கா, உங்க ஜலான் மராக்கா. அங்க போனீங்கன்னா என் ஸ்ரீலங்கா நண்பன் ஒருத்தர் இருக்கான். இந்த உலகத்தில் உள்ள பித்தளை முடிச்ச வித்தனை எல்லாத்தையும் தெளிவா அச்சு பிசுறாம செய்வான். அவங்கிட்ட போனீங்கன்னா உனக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். சரி ஓகேண்ணே. உங்க பேரு? மை நேம் இஸ் விமல். விமல்ண்ணே. ஐயோ நீங்க என் வாழ்க்கையில கோடு போட்டீங்க, நான் ரோடே போட்டுக்கிறேன். விட்டா நீ பிரிட்ஜே கட்டுவே போயிட்டே இரு. வரேண்ணே, நீங்க பண்ண ஹெல்ப் என்னால மறக்கவே முடியாது. தேங்க்யூ. வரேன்க்கா. ஓகே.